இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இளநிலை உதவியாளர் இந்த மாரி வேலை வந்து நிறைய விதமான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல. நீங்கள் ஃப்ரெஷர் இருந்தாவே போதும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 35,000லேருந்து 1,30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15/7/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோ உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வேக்கன்சி என்னென்ன வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரெஷருக்கு என்ன அண்ட் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இதில் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜூன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க. 30 ஜூன் 2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 15 ஜூலை 2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளேஷனில் வந்து பார்க்கலாம். இப்போது ஃப்ரெஷருக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அண்ட் எவ்வளோ சேலரி, என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 10 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 30,000 வரைக்கும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ஃபுல் டைம் ரெகுலரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 50 வேக்கன்சிஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ஃபுல் டைம் ரெகுலரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ஃபுல் டைம் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 19 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கும் அதே மாதிரி தான், அண்ட் ஆஃபீஸர் ஹெச்ஆருக்கும் அதே மாதிரி தான், அண்டு ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வேரியேஷன் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரியலுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது, அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கலோ அல்லது இன்ஜினியரிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு ஏஜ் லிமிட்டும் ஃப்ரெஷருக்காக மட்டும்தான். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக தான் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அண்ட் இதுக்கான டேபிளேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா கோர்ஸ் வந்து 5 இயர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சேஃப்டி ஆஃபீஸர்
உத்தரப்பிரதேசில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்காக 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக 2 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஃபுல் டைம் ரெகுலரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ அல்லது இன்ஸ்ட்ருமேஷனோ அல்லது கெமிக்கலோ அல்லது சிவிலியர் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் சீனியர் ஆஃபீஸர் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 4 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 4 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ அல்லது இன்ஃபர்மேஷனோ அல்லது சிவிலியர் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்டு சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னாலே உங்களுக்கு தெரியும். சிஜிடிக்காகவும் அண்டு மெயின்டெனன்ஸ்க்காகவும் ப்ராஜெக்ட்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. சீனியர் ஆஃபீஸர் சேல்ஸ்மேனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ரிட்டைல் லூப்ஸ்க்காக இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. 25 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 29 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம். 2 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏவோ அல்லது பிஜிஎம்மோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷருக்கு வேகன்சிஸ் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோ அல்லது ரிட்டன் டெஸ்ட்டோ அல்லது நீட் ஸ்கோர் அதனுடைய அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கன்ஃபார்மும் வந்து எதுவும் சொல்லலை. இந்த அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும், அண்ட் நீட் ஸ்கோர்ஸை பற்றி தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற எந்த டீட்டெயில்ஸையும் இவங்க வந்து கொடுக்கல. இதில் எதுனாலும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. உங்களுடைய ஸ்கில்லை செக் பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸாம் வச்சாலும் வைக்கலாம். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டு போங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷனும் கேட்குறாங்க. ஃப்ரெஷருக்கும் நீங்கள் தனியாகவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சிலர் வந்து கேட்கலாம் மல்டிப்ளை கொஷின் வந்து மல்டிப்ளை அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்கிட்ட வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஃப்ரெஷர்லேயும் அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கலாம். அண்ட் இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ட்ரைனிங்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 6 மந்த்தாவது உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கான ரிசர்வேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெஷருக்குன்னே தனியாக வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதம். அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷருக்கு தனியாக டேட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தனியாக டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனே வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேரியர்ஸ்னு இருக்கும். அந்த கேரியர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. அப்படி இல்லைனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மேலே இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பேஜும் அண்ட் அப்ளிகேஷன் பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும். மேலே இருக்கிறது சில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபேக்கு, இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? சேம் நோட்டிஃபிகேஷன் இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் ஆன்லைனில் ஒரு தடவை சர்ச் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு